பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய அரவணைப்பு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய தயவு நமக்கு நித்தமும் உண்டாயிருக்கிறது. அவரே நம்மை நித்தமும் பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் தொடரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். பிரியமானவர்களே, சவுல் மரித்த பின்பு தாவீதின் குடும்பத்தாருக்கும் சவுலின் குடும்பத்தாருக்கும் நெடுநாட்களாக யுத்தம் நடந்தது. ஆனாலும் அந்த காலங்களிலே தாவீது பலப்பட்டார், சவுலின் குடும்பத்தார் பலவீனப்பட்டு போனார்கள். கர்த்தருக்கு முன்பாக நீதியாக தன் காரியங்களை நடப்பித்தபடியினாலே தேவ கரம் தாவீதோடு கூட இருந்து அவன் செய்த எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கொடுத்து அவனை பலப்படுத்தினார். அவனுடைய ராஜ்யபாரத்திலே பலன் உண்டானது. ஜனங்கள் மத்தியிலே அவனுக்கு கனம் உண்டானது. அவன் பெருகினார். கர்த்தர் அவனை உயர்த்தினார். நாம் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய தயவினால் நம்மை நடத்துகிறார். நாம் அவரை அண்டி இருக்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். தம்மை நம்பின ஒருவரையும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. அதே போல ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். அவனை சுற்றிலும் தீமைகள் செய்கிற ஜனங்கள் சூழ்ந்திருந்தாலும் அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் விருத்தி அடையும்படிக்கு தேவன் உதவி செய்தார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனை சுற்றிலும் தீமைகள் செய்தார்கள். ஆனாலும் அந்த பொறாமை கொண்ட ஜனங்கள் மத்தியிலும் அவன் விருத்தி அடையும்படிக்கு தேவன் உதவி செய்தார். அவன் விதைத்தான், 100 மடங்கு அறுவடையை பெற்றான். காரணம், கர்த்தர் அவனோட கூட இருந்தபடியினாலே. நாம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை முற்று முழுமையாய் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். இரக்கமும் தயவு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வது எது செய்வது என்று சொல்லி அறியாமல் இருந்தாலும் தகப்பன் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவர் பக்கபலமாக இருந்து சகலவற்றையும் நன்மையாக முடிய பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் தாமே எங்களை ஆண்டவரை பாதுகாத்துருளுங்க, வழிநடத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் பன்மடங்கான கிருபைகள் ஆசீர்வாதம் உண்டாகிறபடிக்கு நீர் ஆண்டவர் இரக்கம் செய்யும்படி எல்லாமல்ல மரித்து உயிர் தெழுந்த வல்லமிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.